நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த யகூதிகள் இருக்கிறார்களே, நசாராக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. ஏன் சாபம் இறங்குகிறது? இத்தஹது குபூர் அம்பியாயிஹிம் மசாஜித், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலமாக ஆக்கிவிட்டார்களே, அவங்க மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஏன் சொன்னாங்க? இந்த நேரத்தில் ஏன் சொன்னாங்க? அதாவது மரணத்திற்கும் உயிருக்கும் போராடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஏன் சொன்னாங்க? இந்த மாதிரி நமக்கு செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? நம்ம மரணிக்க போறோம், நம்ம இறந்த பிறகு நமக்கு ஒரு கபரை கட்டி, நமக்கு ஒரு தர்காவை கட்டி கடைசியில் நபிகள் நாயகம் தர்காண்டு ஆக்கிடக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சாங்க? முந்தி உள்ள சமுதாயம் தப்ப சுட்டி காட்டுறாங்க. எப்படி? யகூதி நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. ஏன்? அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். யுஹذிரு மா ஸனஉ, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்க செய்ததை பற்றி எச்சரிக்கும் விதமாக இப்படி சொன்னார்கள். லவ்லா ذلك லஉப்ரிஸ கப்ருஹு, இப்படி சொல்லி இருக்காவிட்டால் அவர்கள் கபரும் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலன்னு வைங்க, மரணிக்கும் பொழுது இன்னாரும் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தர்கா, உலகத்திலே பெரிய தர்கா தான் இருந்திருக்கும். எடுத்துட்டு போயிட்டாங்களா இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு தர்கா கட்டக்கூடாதுன்னு சொன்னா இவங்களுக்கு எல்லாம் கட்டுவீங்களா? நபிமார்களுடைய கபர்களை கூட தர்காவை ஆக்கக்கூடாதுங்கிறாங்களே. யகூதி என்ன பண்ணுனா? உங்களை மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆட்களுக்கு தர்கா கட்டினா? யகூதி யாரு கட்டினா? இந்த ஹதீஸ்ல என்ன வாசகம் வருது? இத்தஹது குபூர் அம்பியாயிஹிம், நபிமார்களுடைய கபர்களுக்கு தர்கா கட்டினா. அப்ப நபிமார்கள் நிச்சயமாக நல்லடியார்கள். அந்த நல்லடியார்கள் என்று நிச்சயப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு தர்கா கட்டினவனை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அவன் மீது சாபம் இறங்குது, அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குதுன்னு சொன்னாங்களே. எப்படி நீங்க கட்டுவீங்க? எப்படி இந்த நவாபுகளுக்கு எல்லாம் கட்டுவீங்க? எப்படி இந்த மாதிரி பணக்காரங்க கட்டுவீங்க? சில இடங்கள்ல மயில் கல்லை அல்ல, சுப்ஹானல்லாஹ், இவன் யாருக்கெல்லாம் கட்டிருக்காங்க? இந்த பர்லாங்கு கல்லு போட்டிருப்பாங்கல்ல அந்த காலத்துல, மயில் கல்லு தெரியுமா? அதையெல்லாம் தர்கா 40 அவுளியா 60 அவுளியான்ட்டானுவோம். அந்த காலத்துல 60 மனுஷன் இந்த காலத்துல இருக்கவா செஞ்சான்? பர்லாங்கு கல்லு போட்டிருப்பாங்க இல்லங்க, அதை கபர் மாதிரி அப்படி போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. இந்த கபூர்ல வைக்குவாங்கல்ல இப்படி வளைவா, அந்த மாதிரி அந்த கல் இருக்கும். இங்கே அங்கேயும் இருக்குமா? பார்த்தான், இது 60 அடி பாவாண்டுருவோம். இந்த மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. அது முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இவங்க யாரையெல்லாம் அவுளியா வாக்கியிருக்காங்கன்னு கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய கதைக்கு போக வேணாம். நம்ம கண்ணால, ஏன் கண்ணால இந்த உங்க முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல கண்ட சில காட்சிகளை உங்களுக்கு சொல்றேன். பின்னாடி என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்துக்கிறோம். இப்ப நமக்கு தெரிஞ்சதுனால சொல்றோம். பொட்டல் புதூர்னு ஒரு ஊர். பொட்டல் புதூர்னு திருநெல்வேலி மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில் பொட்டல் புதூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல ஒரு தர்கா இருக்குது. தர்காண்ட இது ஸ்பெஷல் தர்கா. என்ன தர்கா? அங்க கபரே கிடையாது. அப்துல் காதர் ஜிலானி அவர் பகதாதுல அடங்கியிருக்காருங்கிறாங்க. இங்க ஒரு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. என்னடான்னு கேட்டா, அவர் இங்க வந்து அந்த ஆத்துல ஒழு செஞ்சாராம் தொழுவதற்காக. அங்க இருந்து வந்து பகதாதுல இருந்து தண்ணி கிடைக்காம வந்திருக்காரு. இங்க பொட்டல் புதர்ல வந்து அவர் ஒழு செஞ்சுட்டு போனாரு தொழுவதற்காக வேண்டி. ஒழு செஞ்ச இடம் அப்படின்னு ஒரு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த தர்காவுல வாசல்ல ஒரு யானை. எல்லாமே அப்படித்தானே. இந்த தர்காவுடைய பேசிக்கே எப்படி வருதுன்னு சொன்னா, மற்ற சமுதாய மக்கள் செய்யற மாதிரி காப்பி அடிச்சு வருது. அவங்க யானை வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கோயில்கள்ல யானை வச்சுக்கிற பாத்துக்கிறீங்களா? அவங்க யானை வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோயில பார்த்துட்டு நம்மளும் ஒரு யானையை போட்டா என்ன அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பொட்டல் புதூர் தர்காவில் ஒரு யானையை கொண்டாந்து வாசல்ல போட்டானுவோம். போட்டா பெண்கள் எப்படி பாருங்க, இப்ப நல்ல விழிப்புணர்வா இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்திலிருந்து பெண்கள் நடந்தே வருவாங்க. அங்க எதுக்கு வருவாங்க தெரியுமா? புள்ள வரம் வாங்குறதுக்கு. புள்ள வரம், குழந்தை இல்லையில குழந்தை வரம் வாங்குறதுக்காக வேண்டி குழந்தை இல்லாத தாய்மார்கள் வந்து எங்க வருவாங்க? பொட்டல் புதூருக்கு வருவாங்க. எப்படி வாங்குறது தெரியுமா? வரம், ஒரு வாழைப்பழம் கொண்டு வரணும். எல்லாரும் புள்ள இல்லாத தாய்மார்கள் என்ன செய்யணும்? வாழைப்பழத்தை கொண்டு வரணும். வாழைப்பழத்தை கொண்டு வந்து யானை கிட்ட கொடுத்த உடனே அது வாங்கி திருப்பி தரும்.
திருப்பி தந்துருச்சுன்னு வைங்க, அந்த பழத்தை திண்டாங்கன்னு வைங்க, கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் உள்ள கன்ஃபார்ம். சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு நம்பிக்கை. அந்த யானைக்கு ஒரு பேரை ஒண்ணு வச்சாங்க. என்ன பேரு? மொய்தீன் பிச்சை. அவர் மொய்தீன் அடங்கி இருக்காருல, மொய்தீன் அடங்கி இருக்கிறதுனால யானைக்கு என்ன பேரு? மொய்தீன் பிச்சைன்னு பேரை வச்சுட்டாங்க. 1987 வரைக்கும் அந்த யானை அங்க இருக்குது. 87ல யானை மண்டையை போட்டுருச்சு. 1987ல யானை இறந்து போச்சுங்க. இறந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, ஊரே கூடி எவ்வளவு மார்க் அறிவுன்னு பாருங்களேன், எவ்வளவு ஞானத்தோட இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஊரே கூடி யானைக்கு போய் ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. யானையை தூக்கிட்டு போய் யானைக்கு என்ன ஜனாசா தொழுகை? யானைக்கு மிருகத்துக்கு ஜனாசா தொழுகை உண்டா? அது என்ன பாவம் செய்யுமா? மனுஷன் ஜனாசா தொழுகையில பாவம் மன்னிப்பு கேட்போம். யாராவது ஒரு பாவத்தை மன்னிச்சிரு, அப்படி பண்ணி இப்படி பண்ணி சொர்க்கத்தை கூட அப்படின்னு சொல்லுவோம். யானைக்கு சொர்க்கம் இருக்கா, நரகம் இருக்கா, தண்டனை இருக்கா, கொஸ்டின் இருக்கா, விசாரணை இருக்கா? ஒண்ணு கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க? பெரிய சந்தாக்கு ஒண்ணு தயார் பண்ணி யானையை கொண்டு போய் அதுக்கு ஜனாசா தொழுகை நடத்தி இஸ்லாமிய முறை பிரகாரம் நல்லடக்கம் செய்தார்கள் என்று சொல்லி பேப்பர்ல எல்லாம் பெரிய, இது யானையை அடக்கிறதுக்கு இஸ்லாமிய முறையா? அது என்ன முறை நமக்கு தெரியல. இஸ்லாமிய முறை அது பாத்தியாவே ஓதி இருப்பானு இருக்கு. ஓதி நல்லடக்கம் பண்ணிவிட்டாங்க. சரி, தொலைஞ்சிட்டு போறாங்க, விடுங்க. இப்ப நீங்க பொட்டல்புதூருக்கு போனா அந்த யானைக்கு தர்கா இருக்கு. இது சொல்லுங்க. இப்ப ஏன் கண்ணால பார்த்தா யானை வணங்குதா? என் கண்ணால பார்த்த ஒரு மிருகம் அவுளியாவ முடியுது? மனுஷன் அவுளியாவ போவோம், ஓகே ஒத்துக்குருவோம். அட மிருகம் மாட அவுளியாவ போவோம்? மிருகத்துக்கு கேள்வி கணக்கு இருக்காடா? மிருகத்துக்கு நல்லது கெட்டது இருக்குதா? மிருகம் ஆசி வழங்குது நம்புறான். செத்து போன மிருகத்தை கொண்டு போய் புதைச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தர்கா கட்டி வச்சுக்கிறானே. இது 87ல நடந்ததுனால எனக்கு உங்களுக்கு தெரியறதுனால யானைன்னு சொல்லுவோம். ஒரு 100 வருஷத்துக்கு பிந்தி என்ன ஆகும்? அதுக்கு ஒரு கதை. மொய்தீன் பிச்சைன்னு ஒரு பெரிய மகான் இருந்தாரு. விட்டுருவான்ல, மொய்தீன் பிச்சைன்னு ஒரு பெரிய மகான் இருந்தாரு. அவர் இரவெல்லாம் நின்று வணங்குவாரு, பகலெல்லாம் நோன்பு வைக்குவாரு. அப்படியாக்கு இப்படி ஆக்குன்றுவான்ல. 100 வருஷம் கழிச்சா யானை யாருக்கா தெரியுமா? இப்ப யானை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொன்னதுனால அது ஒரு ரெக்கார்ட் ஆகி போச்சு. இல்லன்னா 100 வருஷத்துல என்னவாயிருப்பாரு? இப்படித்தான் ஆற்காட்டுல எத்தனை யானை கிடக்குது யார் கண்டா? ஆற்காட்டுல யானை எத்தனை கிடக்குதோ அப்படிலாம் இருக்கலாம்ல. அதை விடுங்க. நான் என்ன எல்லாமே என் கண்ணால கண்டதுகளை சொல்றேன். இந்த யானையை நானே போய் பார்த்திருக்கிறேன். அந்த பொட்டல்புதூர்ல பிரச்சாரம் பண்ணிருக்கிறேன், அங்க அடி வாங்கி இருக்கிறேன், அந்த யானையும் பார்த்திருக்கிறேன், அது அடக்கின பிறகு அது அடக்கப்பட்ட இடத்தையும் பார்த்திருக்கிறேன். எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்படி நடந்திருந்தால் அப்ப எத்தனை ஊர்ல என்னென்ன பண்ணி வச்சிருப்பீங்க? கேரளாவுல அது ஒரு முக்கியமான, எல்லா இடத்துலயும் சொல்றேன் இந்த 3 விஷயத்தையும் என் கண்ணால பார்த்த விஷயம். கேரளாவுல ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்கா ரொம்ப ஃபேமஸான தர்கா கேரளாவை பொறுத்த வரைக்கும். பொம்புல தர்கா, பொம்புல அவளை அடங்கி இருக்கிறார். அத நாவூர் அணிவா கூட பாட்டு படிப்பாரு. என்ன படிப்பாரு? அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமான்னு படிப்பார். பீமா பள்ளி. அந்த பள்ளிக்கு பேர் என்ன? பீமா அம்மான்னு ஒரு அம்மா அடங்கி இருக்கிறாங்க. பீமா பள்ளி தர்கான்னு ஒரு தர்கா இருக்கிறது. இந்த தர்காவுக்கு நாங்கள் 2 தடவை போறோம். ஒரு தடவை எதுக்கு போறோம்? இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்து சொல்றதுக்காக வேண்டி, ஆசி வாங்க போகல. நீங்க போனது கேட்க கூடாது. என்னென்ன தர்காவுல என்னென்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி போற வழியில பீமாபள்ளி தர்கான்னு கேரளாவுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போறோம். போற வழியில பீமாபள்ளி தர்கான்னு போட்டிருக்காங்க. உள்ள போயிட்டோம். உள்ள போனா அங்க ஒருத்தன் தூண்ல சாஞ்சிக்கிட்டு, பெரிய தர்கா, ஒருத்தன் தூண்ல சாஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனை சுத்தி ஒரு பெரிய கூட்டமா இருக்கிறது. என்னடான்னு பார்த்தா அவன் பார்த்தா ஒரு சட்டையெல்லாம் கிடையாது, கீழே மட்டும் ஒரு துண்டு மாதிரி கட்டிருக்கிறான். குளிச்சு எப்படி பார்த்தா நம்ம கணக்குப்படி பார்த்தா ஒரு 4 வருஷம் இருக்கும். என்ன முடியெல்லாம் அப்படி ஒட்டி போய் அப்படி திப்பி திப்பியா இருக்குங்க. அது வழங்கிடலாம்ல. சிவி சிங்காரிச்சு இருந்தா ஒரு நேத்து குளிச்சிருக்கான்னு சொல்லலாம். முடி பூரா அப்படி கட்டி கட்டியா கிடக்குது. ஒவ்வொரு முடியும் ஒரு சாட்டை மாதிரி கிடக்குது. அப்ப இவன் குளிச்சு பல வருஷங்கள் இருக்குன்னு தெரியுது. நகம் உள்ள பெருசா